வல்லவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலேயே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் அப்பா உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம் ஆண்டவரே? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. எனவே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. வந்த மக்கள் ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவது இல்லை கர்த்தாவே. எனவே இந்த நாளிலும் கூட இதோ உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து எங்கள் மீது கொடுக்கும்படியாய் நாங்கள் அதை உட்கொண்டு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் சுதந்திரித்து கொள்வதற்கு கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஐயா, கடந்து வரட்டும் சுவாமி. எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் உலகம் அல்லது ஒரு நாடு அல்லது ஒரு வீடு எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சமாதானத்துக்காகத்தான். இந்த சமாதானம் வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று அரசியல்வாதிகளும் உலக தலைவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா, அப்படி போகலாமா இப்படி போகலாமா என்று அவர்கள் எடுக்கின்ற பல முயற்சிகள் அநேகமாக தோல்வியில்தான் முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கிற சூழ்நிலையில் போனால் அங்கு சமாதானம் இல்லை, அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் வழி விலகி போனாலும் சமாதானத்தை இழந்து விடுகின்றார்கள். இதுதான் உலகம் தரக்கூடிய சமாதானம். பணம் இருந்தால் பணம் இல்லாதவர்களுக்கு சமாதானம். அதே போல் உற்றார் உறவினர் யாரும் இல்லையே என்று இருப்பவர்களுக்கு ஆறுதலாக யாராவது வந்துவிட்டால் அவர்களுக்கு அது சமாதானமாக போய்விடுகின்றது. வேலை இல்லையே என்று இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தால் அவர்களுக்கு சமாதானம். இதெல்லாம் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சமாதானத்தை இழந்து போய்விடுகின்றார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உங்களுக்கு நான் சமாதானத்தை வச்சிருக்கிறேன்ப்பா. அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சொல்ல, என்னுடைய சமாதானம் இந்த உலக பிரகாரமானது அல்ல, இந்த உலகம் கொடுப்பது போன்ற சமாதானம் அல்ல. நான் கொடுக்கின்றது உங்களுக்கு எதுவும் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எதிர்பார்ப்பது நடந்தாலும் சரி எதிர்பாராதது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த ரெண்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய சமாதானம் உங்கள் உள்ளத்தில் உங்கள் இல்லத்தில் அது குடிகொண்டிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். இந்த சமாதானத்தை தொலைத்து விடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து, மற்றவர்களை பார்த்து நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து போய் விடுகின்றோம். என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க விரும்புகின்றார். இப்போ வேதத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள் வரையிலும் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன? அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும்
கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமின் சந்ததிக்கு இந்த இடத்தெல்லாம் கொடுக்குறேன்ப்பா. எகிப்தில் உள்ள நதி துவைக்கி ஐப்ராத்து என்னும் பெரிய நதி மட்டும் இல்லை, அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். வேறு வேறு ஜாதியினர், வேறு வேறு மதத்தினர், ஆக புற ஜாதியார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்டதான மக்கள், எபிரேயரை பற்றி அறியாத மக்கள், உண்மையான கடவுள் யார் என்று தெரியாத மக்கள், அப்படிப்பட்டவர்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த இடம் எத்தனை 1 2 அல்ல, வரிசையாக சொல்லியிருக்கு. இப்படி வேற 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 இனத்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த இடத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? உனக்கும் உன் சந்ததியாருக்கும் நான் கொடுக்க போகின்றேன் என்று ஆண்டவர் சார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன், கொடுக்க போகிறேன் கூடல, கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. இப்போ நமக்கும் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அங்கே ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததிக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற இந்த இடத்தை, இந்த இடத்துலேருந்து எகிப்தின் நதியிலிருந்து ஐப்ராத்து நதி வரையிலும் எல்லா இடமும், அப்போ அந்த இடங்கள்லாம் பலர் இருக்கிறார்கள், பல வகை ஜாதியினர் இருக்கிறார்கள், புறஜாதி இருக்கிறார்கள், முரட்டாட்ட குணமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும், அவர்கள் அந்த இடத்துல குடியிருந்தாலும், அதை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நமக்கு அதானே சொல்கிறார், என் சமாதானத்தை உனக்கு கொடுத்தேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை பல குறைவுகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், எதிர்பாராத இழப்புகள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, மற்றொருமாக அவர் அதை உறுதிப்படுத்துகின்றார். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கின்றோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? மோசேயை பார்த்து 8வது வசனம் சொல்கின்றது. யாத்ராகமம் 3:8, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அங்கே ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு. இங்கே சொல்லப்பட்ட இத்தனை ஜாதிகளையும் அங்கே அவர் சொல்லியிருக்கார். அவங்கெல்லாம் இருக்கிற அந்த இடத்த உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். இங்கே அதை மோசேயின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறாரு. இதோ இந்த ஜனங்களுடைய கூக்குரல் என்னட்ட வந்தது, ஆளோட்டின் நிமித்தம் அவர்கள் படிக்கின்ற வேதனை கூக்குரல் எல்லாம் என் சன்னதிக்கு வந்து எட்டியது. ஆகவே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? அவர்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி இந்த மனுஷர்கள் எல்லாம், கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், இவங்கெல்லாம் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகின்ற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றேன். அதற்காக தான்ப்பா இறங்கி வந்திருக்கேன், அதுக்காக தான்ப்பா உன்னை கூப்பிட்ருக்கேன் என்று சொல்லுகின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் இதை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்தேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார். அதே போல் மோசேயின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகின்றார். இந்த வேளையில் என்ன நடக்கின்றது? அவர்கள் எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலை பெற்று வந்து கொண்டிருந்த பொழுது செங்கடலையும் கடந்து வந்து விட்டார்கள். வந்த பிறகு மோசேக்கு ஒரு சந்தேகம் என்று சொல்ல முடியாது, எப்படி இருக்கிறது என்று வேவு பார்க்கும்படியாக தன்னிடத்தில் உள்ள 12 பேரை, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருத்தராக எடுத்து 12 பேரை அவர் அனுப்புகின்றார். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கின்றோம். என்னாகமம் 13ல் அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த இடம் எப்படிப்பட்டது, அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி போய் வேவு பார்க்கும்படியாக அனுப்புகின்றார். ஆனால் அவர்கள் போனார்கள். போயிட்டு வந்து அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு என்ன, ஆண்டவர் தான் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, இவங்க ஏன் அதை செஞ்சாங்க அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம்.
நாமும் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். போயிட்டு வந்ததில் 10 பேர் என்ன சொன்னாங்க? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள் வரலாம் வாசித்தா, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. அப்போ ஆண்டவர் சொல்ற பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை. ஆனால் அங்கே யார் இருக்காங்க? எமோரியர், எபோசியர், மோவாபியர், இப்படிப்பட்ட பல ஜாதி ஜனங்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்லி, அங்கே அந்த மக்கள் வாழுகின்ற அந்த இடத்துல அதே இடத்த நான் உங்களுக்கு தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? நான் வாக்கு மாறாதவர், நிச்சயமாக அதை நான் செய்வேன். அப்போ இவங்க என்ன செய்திருக்கணும்? அதை நம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். எனவே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆமாம், ஆண்டவர் சொன்னது போல் அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாகத்தான் இருக்கிறது, இதோ அதனுடைய கனி என்று சொல்லி ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சுமந்துட்டு வந்தாங்களாம். அவ்வளோ பெரிய வளம் உள்ளதாக அது காணப்படுகின்றது. சில பழங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அது நலமான தேசம். ஆனால் அவங்க சொல்கிற பாருங்கள் 28வது வசனம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோ. ஆமாம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே எப்படி இருக்குதாம்? பலவான்கள் நிறைந்த பட்டணமாக இருக்குது, நல்ல அரணிப்பான பட்டணமாக இருக்குது. எனவே அங்கே போனோம்னா அங்கே போய் ஏனாக்கின் குமாரர், பெரிய ஜெயண்ட்ஸ் எல்லாமும் அங்கே பார்க்கின்றோம். ஆக அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அங்கே அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி தெரிகிறோம்? வெட்டுக்கிளிகளை போல தெரிகிறோம். எனவே நம்ம அங்கே புறப்பட்டு போனோம்னா அவங்க என்ன செய்திருவாங்க? நம்மை மேற்கொண்டு விடுவார்கள், நாம் தோற்று போய் விடுவோம். அதனால் அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு அந்த 10 பேர் சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்லிட்டாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று. கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று. எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினாரோ, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை உனக்கு தருகிறேன். அங்கே இவங்கெல்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் என்ன, உனக்கு தருகிறேன். அப்படின்னா கர்த்தரால் எந்த சிச்சுவேஷன்லையும் எப்படியும் நமக்கு அவர் நினைத்ததை சாதிக்க அவரால் முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய வெளிப்பாடை நம்புவதை பார்க்கிலும் சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த ரீசனிங் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிவுபூர்வமான காரியங்களில் ஈடுபட தொடங்கிட்டாங்க. அங்கே பார்க்குறாங்க, இங்கே இப்படி இருக்கா, ஐயோ ஏனோக்கின் புத்திரர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அரணிப்பான பட்டம். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் பயந்து விட்டார்கள். எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லிட்டாருன்னா அதை பாருங்கள். அவருடைய வெளிப்பாடு என்ன? என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு தருகிறேன், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதை அப்படியே அங்கீகரித்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல, அந்த தேசத்தில் பல ஜாதி மக்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் போன்றவர்கள்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய பகைவர்கள்லாம் இருப்பாங்க, பலம் வாய்ந்தவர் இருப்பாங்க, அரணிப்பான எது இருந்தாலும் கர்த்தருடைய ஆளுகைக்கு முன்பதாக அவை எல்லாம் தவிடுபடியாக போய்விடும். அதை நம்பணும். ஏன் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலை தெரியுமா? இங்கே இந்த 10 பேர் இப்படி சொன்னாங்களே, அப்போ கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? நான் சொல்லியும் என்னுடைய வாக்குத்தத்தத்தை நம்பாமல் நீங்கள் உங்கள் அறிவுபூர்வமாக பல காரியங்களை பேசி நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டீர்கள். ஆகவே இவைகளில் யாரும் என்ன செய்ய முடியாது? அந்த கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆனால் அதில் 2 பேர் இருந்தாங்க, யோசுவா, காலேப். இந்த 2 பேர் சொன்னாங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்தேன் என்று சொன்னால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதை மேற்கொள்வது வெகு சுலபம். நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். ஏன்னா
அவர்கள் என்ன செய்யவில்லை? சூழ்நிலையை பார்க்கலை, அவங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுக்கலை, கர்த்தரை பார்த்தாங்க, கர்த்தருடைய வெளிப்பாடை பார்த்தாங்க. நிச்சயமாக அவரால் செய்ய முடியும் என்று நம்பினார்கள். ஆகவே அந்த 2 பேரும் தான் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லி, மாயாஜாலம் பண்ணி, அல்லது வாக்கு வல்லமையினால் நம்மளை மயக்கி கொண்டு போகிறவர் அல்ல. உண்மையை உண்மையாக 100க்கு 100 கலப்படம் இல்லாத சுத்த பரிசுத்தர் அவர் சொன்னதை செய்வார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏற்ற காலம் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அவர் செய்து கொடுப்பார். அவர் தான் சொல்லியிருக்க, என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் உனக்கு இல்லைன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு ஆண்டவர் பொறுப்பல்ல, நீ தான் பொறுப்பாக இருக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் இருக்கிற வரையிலும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த வீட்டிற்கு வீடு வாசப்படி என்று சொல்லுவார்கள் அல்லவா? உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும், அடுத்த வீட்டில் இன்னொரு மாதிரி பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பமோ பிரச்சனை இல்லாத தனிநபரோ ஒருவரும் கிடையாது. இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறோம், எனக்கு தான் இந்த பிரச்சனை, நான் கஷ்டப்படுற மாதிரி யார் கஷ்டப்படுற? உங்களை விட கஷ்டப்படுகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் என்ன தெரியுமா? அவர் சொல்லிட்டார்ல, கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி, அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வீட்டில் பல குழப்பங்கள் இருக்கலாம், பிரிவினைகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எதை பார்த்தாலும் ஒரு நன்மையான காரியம் வருவதற்கான சான்ஸே இல்லாதது மாதிரி இருக்கலாம். ஆனால் அதற்கு மத்தியிலும் இந்த சூழ்நிலையை பார்க்காமல், அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்காமல், என் தேவன் சொல்லிவிட்டார் எனக்கு சமாதானம் தருகிறேன் என்று சொல்லி, அவருடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை, என் தேவ சமாதானம் என்னை நிரப்பும் என்று சொல்லி, யாரெல்லாம் இருதயத்தில் இப்போ விசுவாசிக்கிறீர்களோ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே அந்த காலேபு யோசுவாவை போல உங்களுக்கும் தேவ சமாதானம் நிலை கொண்டிருக்கும். அவங்களெல்லாம் எப்படி தோற்கடிப்போம்னு அவங்க பிளான் பண்ணவே இல்லை. யார் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதே போல தான். எந்த பிரச்சனை வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, என் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவேன் என்ற இந்த விசுவாசம் உங்களுக்குள் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது அந்த தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சமாதானத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. தேவன் கொடுத்து என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லிட்டார் அவர். அவருடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற விதமாக இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் ஒன்று நடந்துருச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு சமாதானம் இருக்கும், அதுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த சமாதானத்தை அடித்து கொண்டு போய்விடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் என்ன இடி வந்தாலும், மின்னல் வந்தாலும், புயல் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும் ஒருபோதும் அந்த கண்மலையின் மீது கட்டப்பட்ட, அந்த விசுவாசம் என்ற கண்மலையின் மேல் கட்டப்பட்ட, தேவ வார்த்தை வாக்குத்தத்தம் என்பதன் மேல் கட்டப்பட்ட அந்த கட்டடம் ஒரு நாளும் அசையாது. அந்த சமாதானத்தை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் உங்களுக்கு விரோதமாக வழக்காட வந்தாலும் சரி, ஒரு நாளும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் தேவன் சொல்லியிருக்கிறார், என் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை என்று உங்களுடைய வாயினால் யாரெல்லாம் இப்பொழுது அறிக்கை பண்ணுகிறீர்களோ அவர்கள் உள்ளத்திலே இந்த சமாதானம் குடிக்கொண்டு இருக்கும். யோசுவாவும் காலேபும் அறிக்கை பண்ணினார்கள். மற்றவங்கள்லாம் சொன்னாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஐயோ பயமாக இருக்குது, போக வேண்டாம், அங்கே போனால் நம்ம மாண்டு போய் விடுவோம் என்று. அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஆண்டவருடைய வெளிப்பாடுக்கு, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் சூழ்நிலைகளுக்கும் சுற்றி இருப்பதற்கும் அவர்களுடைய அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளவில்லை.
இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரியே சகோதரியே, இப்பொழுது உங்கள் கையில் தான் இருக்குது. சமாதானத்தை பெற்றுக்கொள்வதும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் போவதும் கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்து விட்டார். அவர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அந்த சமாதானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறீர்களோ, உங்களுக்கு தேவன் அவருடைய சமாதானத்தை இந்த நாளிலே கட்டளையிடுவார். அது எப்படி என்று யோசிக்காதீர்கள். இந்த சூழ்நிலையில் அதை கிடைக்குமா என்று யோசிக்காதீர்கள். உங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்கும் அவருடைய வெளிப்படுத்துதலுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அதே போல் அடுத்த ஒரு காரியம், நம்ம ஏன் சமாதானத்தை இழந்து போகிறோம்? முதல்ல சமாதானத்தை இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறதை காட்டிலும் சூழ்நிலைக்கு, அறிவு சார்ந்ததற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தரின் வெளிப்படுத்தலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் நம்முடைய சூழ்நிலைக்கும் நம்முடைய அறிவு சார்ந்த காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதனால்தான் நாம் என்ன செய்கின்றோம்? சமாதானத்தை இழந்து போகிறோம். ரெண்டாவதாக இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைக்காமல், அவர் நமக்கு செய்த பல ஆசீர்வாதங்களை நினைக்காமல் இப்பொழுது இருக்கிற அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நினச்சிட்ருக்கோம். இப்போ அங்கே என்னாகமத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்கெல்லாம் போனாங்களே, இதெல்லாம் பார்த்தாங்களே, பார்க்கும் பொழுது அந்த 10 பேரை என்ன செஞ்சுருக்கணும்? பேசியிருக்கணும். எது எப்படி இருந்தானே, எமோரியர் வந்தா என்ன, எபூசியர் வந்தா என்ன, கிர்காசியர் வந்தாருன்னா யார் வந்தா என்ன? நமக்கு கர்த்தர் இருக்கிறாரு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை கூட்டிகிட்டு வரலையா? இந்த பெரிய செங்கடல் இருந்ததே, அந்த தடையாக இருந்த செங்கடலையே 2ஆக பிளந்து நம்மை அழைத்து கொண்டு வரவில்லையா? இதோ வனாந்தரத்தில் இத்தனை லட்சம் மக்கள் நம்மளை அவர் மன்னாவை கொண்டு போஷிக்கவில்லையா? அந்த தேவன் நம்மோடு இருக்கிறாருப்பா. யார் இருந்தால் என்ன, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் என்று அவர்கள் பேசியிருக்க வேண்டும். பாஸ்டில் உள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், இவைகளை நாம் அடிக்கடி நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, இப்பொழுது இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு கொசு போல போய்விடும். ஒரு சின்ன பூச்சியை போல் நசுக்கி போட்டால் காலை ஒரு மிதி மிதிச்சா போயிடும். அப்படிப்பட்டதான காரியம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அவ்வளோ நன்மைகளை பெற்றிருப்போம். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கோம். உடனே அதை பெருசாக நினச்சிக்கோ, ஐயோ இப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது, எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், எவ்வளோ நாள் இதற்காக காத்திருக்கிறேன், எவ்வளவோ காரியங்கள் பார்த்து விட்டேன், அப்படி இப்படி 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 என்று சொல்லி அந்த பிரச்சனையவே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கூர்ந்து அதையே நோக்கி கொண்டிருக்கின்றோம். பிசாசு அதை தான் ஒரு சாதகமாக தனக்கு பயன்படுத்தி கொள்கின்றான். பிரச்சனையை பெருசாக காட்டி, ஐயோ உங்களை படிக்கவே மாட்டேங்குது, எப்படி பரீட்சை எழுத போகுதோ, என்ன மார்க் வாங்க போகுதோ, எந்த கோர்ஸில் சேர போகுதோ, அது எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இப்படியே பூதாகரமாக ஒன்றுமில்லாததை ஊதி பெரிதாக்கி பூதாகரமாக காட்டுவது பிசாசினுடைய வேலை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் கவலைப்படுகின்ற காரியமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறது? நடக்காத ஒன்று, ஆனால் இப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று நாம் கற்பனை பண்ணி கொள்கின்றோம். இந்த கற்பனை தான் என்ன செய்கிறது? நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துட்டு அதை பெருசாக எண்ணுனீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யுது? ஆசீர்வாதத்திற்குரிய எல்லா வழிகளையும் அடைத்து போட்டு விடுகிறது. நம்மை அவிசுவாசத்திற்கு நேராக நடத்தி விடுகின்றது. நம்மை பேக் ஸ்லைடர்களாக மாற்றி விடுகின்றது, பின்மாற்றக்காரர்களாக மாற்றி விடுகின்றது. எனவே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் என் வேதம் என்ன சொல்லுகின்றது? அது பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். அதனால தானே தாவீது சொல்கிறார் 103வது சங்கீதத்தில், நம்ம தினைக்கும் பிரேயரை முடிச்சுட்டு சொல்கிறோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு நாள் மறவாதே, அவர் செய்த உபகாரங்களையெல்லாம் மறவாதே. ஒரு பிரச்சனை வருதா, பாஸ்டில் யோசிச்சு பாரு, எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்தீங்க,
எத்தனை ப்ரேயருக்கு உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கின்றார். எத்தனை அருமையாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தி வந்திருக்கின்றார். இன்றைக்கு இதோ உயிரோ நாங்கள் ஜீவனோடு அமர்ந்து இந்த செய்தியை கேட்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே. இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் அடுத்தால நம்பி கொஞ்சம் பரண்டு படுக்கணும்னாலும் 2 பேர் கை கொடுத்தா தான் முடியும். அப்படிப்பட்டதான பரிதாபமான நிலைமையில் இருக்கும் பொழுது நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? எத்தனையோ பேர் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நன்றாக வாழ்ந்தவர்கள் தான். அந்த காசா பகுதியில் பார்த்தாலும் உக்ரைன் பகுதியில் பார்த்தாலும் இந்த சண்டை வந்தது நிமித்தமாக, போர் ஏற்பட்டது நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக தெருவிலே தங்கி கொண்டு ஒருவேளை உணவு கிடைக்குமா, பிள்ளைக்கு பால் கிடைக்குமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நம்மை தேவன் வைத்திருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இப்படியாக கர்த்தர் செய்கின்ற பல காரியங்களை நினைத்து நினைத்து நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் இப்போது வந்திருக்கிற அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போய்விடும். பெரும் காற்றில் வீசி இழுக்கப்பட்ட தூசு போல போய்விடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. அந்த 10 பேரும் போயிட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்காங்களே என்று சொல்லும் பொழுது அவர்கள் இதை யோசித்திருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் தானே நம்மளை இப்படிலாம் வழி நடத்திட்டு வந்தார், செங்கடலை கடக்க வச்சாரே, போஷித்தாரே, வஸ்திரங்கள் பழசாகவில்லையே, கண்மலையை பிளந்து நமக்கு தண்ணீரை கொடுத்தாரே, இப்படிலாம் செஞ்ச தேவன் இதை கொடுப்பேன்னு சொல்லி நமக்கு கொடுப்பார். யார் வந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நாம் போய் அதை சுதந்திரிப்போம் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். சொல்லாததுக்கு காரணம் என்ன? பழசெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்க. ஆகவே அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானானை சுதந்திரிக்காமல் போய்விட்டார்கள். இதுக்கு காரணம் யார்? தேவன் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். பெற்றுக்கொள்ளாமல் போனதற்கு காரணம் அவர்கள்தான். ஆனால் அதே நேரத்தில் மற்ற 2 பேரும் பெற்றுக்கொண்டார்களே. சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் காலேபு யோசுவாவை போல இருக்க போகிறீர்களா, அல்லது மற்ற 10 பேரை போல இருக்க போகின்றீர்களா? சற்று யோசித்து, கர்த்தாவே எங்களுக்கு அந்த விசுவாசத்தை நீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காக வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே சமாதானத்தை நாம் இழந்து போவதற்கு மற்றொரு காரணம் என்ன? கர்த்தர் செய்த நன்மைகளை, செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை, அவர் நமக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் மறந்து போய்விடுகின்றோம். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை நாம் பெரிதுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வேளையில் அந்த ஆட்டிடியூடை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரே, என்ன வந்தால் என்ன, ஆண்டவரே எது போனால் என்ன, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்க, எது வந்தாலும் உங்கள் சமாதானத்தை மட்டும் என் உள்ளத்திலேருந்து எடுத்து விடவே முடியாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணும்பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் தேவன் உங்களை நிரப்புவார். சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாய் மாற்றி தருவார். அதை நாம் இன்றைக்கு செய்வோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபையை தாரும் என்று கேளுங்கள். மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம எதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், நமக்கு வருகிற பிரச்சனையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளும் சமாதான குறைவு ஏற்படாது. ஏன் சமாதான குறைவு தெரியுமா? என்னவோ ஒன்றும் செய்ய முடியாதது போல, நமக்கு பதில் வர முடியாதது போல, நம்ம தேவனால் அதை சரி செய்ய முடியாதது போல, இப்படியாக நாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்கிறோம்? அதை அப்படியே மறந்து போய்விடுகிறோம். அப்படியே நாம் மறந்து போய்விடுகின்றோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்கள் விடுதலையாகி வருகின்றார்கள். வரும்பொழுது பார்த்தா எதிர ஒரு பெரிய செங்கடல் இருக்கின்றது. பின்னாடி பார்வோன் சேனை இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அப்படியாக வந்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம், யாத்திராகமம் 14:10, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு அவங்க மோசையை பார்த்து சொல்கிறாங்க, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி கேட்குறாங்க.
கடலை பிளந்து வைத்திருக்கிற தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வே அவர்களுக்கு இல்லை. அவர் சொல்கிறார், இப்போ எகிப்து சேனை எப்படி பின்னாடி எங்களை துரத்திட்டு வருதே. இது அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்கிறது என்ன என்று கேட்டார்கள். பாருங்கள், எல்லாம் அவ்வளோ 10 கொள்ளை நோய் அனுப்பி தலை செம்பிள்ளைங்களை சங்கரித்து அதுலேருந்தெல்லாம் அவங்கள பாதுகாத்து பத்திரமா அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து செங்கடல் இருந்துச்சு. அதையும் முன்னாடி வரவும் அவங்க என்ன நினைக்கணும், இதிலிருந்தெல்லாம் அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் இதிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர் என்று நினைத்திருக்க வேண்டும். அவங்க என்ன செய்யலை, செங்கடல் பெருசு, அப்போ ஆண்டவருடைய வல்லமை சிறுசா? இல்லை. ஆகவே அவர்கள் புலம்பினார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன என்று பார்க்கிறோம். 14வது வசனம். அப்போ மோசே சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். 17வது வசனம், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஏன் அதை அலோவ் பண்ணார்? பார்வோனுமே இறங்கி வர்றதுக்கு ஏன் அலோவ் பண்ணார்? அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. எதிர்த்து வந்த அத்தனை பேரும், இஸ்ரவேலரை எதிர்த்து வந்த அத்தனை பேரும் மொத்தமாக அழிக்கும்படியாக, சில காலம் அந்த பகைவர்கள் தொடர்ந்து வரும்படியாக கர்த்தர் அதை அனுமதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். சில காரியங்கள் தொடர்ந்து வருகிறது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? எத்தனை பிரச்சனை வந்தான, எகிப்து இராணுவமே வந்தது, ரதங்கள் வந்தது, குதிரை வீரர்கள் வந்தார்கள், யுத்த வீரர்கள் வந்தார்கள், பார்வோனும் கூட பின்னாடி வந்துட்டு தான் இருந்தான். அப்போது இவர்கள் பிளந்த அந்த ஆசீர்வாதத்தை தான் அவங்க அனுபவித்து கொண்டே வந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு எல்லை வரையிலும் தான் அதை அனுமதித்தார். இங்கே உள்ள அத்தனை பேரும் இஸ்ரவேல் மக்களும் கரையேறினவுடன் எந்த வெள்ளம் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ, எந்த கடல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ, அதே எகிப்தியருக்கு கல்லறையாக மாறியது. ஏனென்றால் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சில நாட்களிலே, சில வேளைகளிலே கர்த்தர் நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும்படியாய் அவர் அனுமதிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு, யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வீணாக அந்த பிரச்சனையை குறித்து யோசித்து 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 நம்முடைய நிம்மதியையும் குலைத்து, குடும்பத்தில் உள்ள நிம்மதியையும் குலைத்து, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கவலைக்கு இடமாக்கி இப்படி செய்வது தான் மனிதனாகிய நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. விசுவாசிகள் என்று சொல்பவர்களும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வழியில் நாம் செய்ய வேண்டிய, ஆண்டவரை நீர் அனுமதித்திருக்கிறீர், உம்மை அல்லாமல் எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகவே எது வந்தால் என்ன வந்தாலும் என்ன, நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு முடிவு கட்டுவார். உங்களை எதிர்த்து வருகிற அத்தனை பேர்களுக்கும் அவர் ஒரு எல்லையைத்தான் வைத்திருக்கின்றார். அதை தாண்டி அவர்கள் வர முடியாது. முற்றிலுமாய் அவருடைய முயற்சிகளை கர்த்தர் அழித்து போடுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த மனிதர்களை காட்டிலும், இந்த பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் வல்லமை உள்ளவர். டோன்ட் லிமிட் ஹிஸ் பவர். கர்த்தருடைய வல்லமையை நம்ம குறைத்து எடை போடவே கூடாது. மருத்துவர் சொல்லிடலாம், ஐயோ இது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வட இந்தியாவிலிருந்து வரும்பொழுது ஒரு சகோதரன் சொன்ன சாட்சி, அது மகள் 20 வயது, பிளட் கேன்சர் என்று சொல்லிவிட்டார்களாம். ஆனால் அந்த பிளட் கேன்சர் என்று சொன்னவுடன் அவர் என்று அழுது, கடவுள் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் என் பிள்ளைக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி அழுதாராம். ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு மனிதன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றால். இது நடந்து ஏறக்குறைய ஒரு 10 வருடங்களாவது ஆகியிருக்கும். மருத்துவர்கள் சொன்னார்கள், பிளட் கேன்சர் இன்னும் 2-3 மாதத்திற்கு தான் உயிரோடு இருக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார்? ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு மகன், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறீரே, நீர் ஒருவர் இருப்பீர் என்றால் என் மகளுக்கு சுகத்தை தாரும் என்று கேட்டிருக்கின்றார். அப்போது
கர்த்தரை பற்றியே அறியாத ஒருவன் இந்த வியாதியை விட கடவுளுக்கு வல்லமை அதிகம்னு நம்பி அவர் கேட்டால் கர்த்தர் பதில் கொடுத்தார். அப்படி என்றால் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற நாம் இன்னும் எவ்வளவு வேகமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் விரும்புகிறார். ஆக சமாதானத்தை இழந்து போவதற்கு காரணம் கர்த்தர் அல்ல. நாம் நம்முடைய பிரச்சனை ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னதாக அது பெருசுன்னு நினச்சிக்கிறோம். அவனுடைய வல்லமையை நாம் குறைத்து எடை போடுகிறோம். இனி அப்படி செய்ய வேண்டாம். அவர் வல்லமை மிகவும் பெரியது. ஒரு வார்த்தையில் உலகத்தையே சிருஷ்டித்தவரால் உங்கள் உடம்பை சிருஷ்டிக்க முடியாதா? பொதுப்படுத்த முடியாதா? உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றி அமைக்க முடியாதா? பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியாதா? வாழ்க்கையிலே முன்னேற்ற முடியாதா? சற்று யோசித்து பாருங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தை நாம் அப்படியே சுதந்திரித்துக் கொள்வோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்திற்காக எமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி. நீர் கொடுப்பேன் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் கர்த்தாவே. நாங்கள் தான் அதை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக பல மனித இயல்புகளிலே நாங்கள் ஏங்கி வந்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் எங்களுடைய தவறுகள் என்ன என்பதை நீர் சுட்டி காட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் உம்முடைய வெளிப்பாடுதலை நாங்கள் அதிகப்படுத்த, உம்முடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள நீங்கள் கிருபை தாங்க சுவாமி. அதே போல் கடந்த காலங்களிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து உமக்கு துதைக்க சோத்தரிக்க அந்த கிருபை வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். அப்பொழுது எங்களுக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி தகப்பனே உம்மை மட்டும் சார்ந்திருக்க நீங்கள் கிருபை தாங்க ராஜா. அதே போல் நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். சமாதான பிரபு அவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர். அவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் எந்த பிரச்சனையும் என்னை அசைக்காது என்று சொல்லி அப்பா நாங்கள் உம்மிலே முற்றிலும் சார்ந்திருக்க கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் இதை தொடர்ந்து அவர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரமாக தங்களுடைய அனுபவமாக்கி கொண்டு உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுவார்களாக. தகப்பனே, மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொண்டு உம்முடைய சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, காத்துக்கொள்வது, பெற்றுக்கொள்வது அல்ல, நீர் கொடுத்து விட்டீர், அதை நாங்கள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுரையை நாங்கள் பின்பற்றி வாழ கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்படியே சுதந்திரித்துக் கொள்கிறோம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் இனி எங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க கிருபை தாரும். உடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நம் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.